போன வீக்குக்கும் அதுக்கு போன வீக்கான ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் பார்ப்போம். ஸோ வீக் கேண்டலாக பார்க்கும்போது 2 வீக் கேண்டலுமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் எதுவும் இல்லை. ரெண்டுமே வந்து ஒரு கன்சால்டேஷன் கேண்டல் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் டெய்லியில் போவோம். ஸோ டெய்லியில் பார்த்தாலே தெரியுது ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹை அண்ட் இந்த லோக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் எப்படி ப்ரோ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது நான் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எனக்கே. பிகாஸ் டே கேண்டலில் பார்க்கும்போது ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ அந்த டேக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆனேன், ஸோ 9:30க்கு வந்து நான் என்னென்ன பிளான் பண்ணேன், 10 AM நான் என்னென்ன பிளான் பண்ணேன், ஸோ அங்கே என்ட்ரி எப்படி நம்ம எடுத்தோம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்ப்போம். ஓகே. ஸோ டெய்லியில் நான் பார்க்கும்போது திஸ் இஸ் ப்ரீவியஸ் வீக் கேண்டல் க்ளோஸ், ஃப்ரைடே க்ளோஸ். ஸோ இது வந்து நமக்கு புல்லிஷ் க்ளோஸாக தான் இருந்திருக்கு. ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸை ரிஜெக்ட் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ளோஸஸ் வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு என்ன டார்கெட்டாக நான் வச்சுருப்பேன்னா, ஃப்ரைடே ஹை தான் நான் ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுருப்பேன் மண்டேக்கு. அண்ட் அது ப்ரைஸ் வந்து கண்டினியூஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஓவரால் டார்கெட் வந்து இந்த ஹை வச்சுருப்பேன். ஸோ அது என்னோட ஃபைனல் லிக்விடிட்டியாக இருந்திருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல டே கேண்டில் பார்க்கும்போது ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இந்த லோ அண்ட் அந்த ஹைக்குள்ளே. ஸோ இப்போ வந்து நம்ம 1 hour போயிடும். ஸோ 1 hourல நமக்கு 9:30க்கு என்ன செட்டப் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து 4 hour சார்ட். ஸோ 4 hourல பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த 4 hour எஃப்இஜி வந்து எனக்கு வந்து இன்வாலிடேட் ஆகக்கூடாது. ஏன் இன்வாலிடேட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, சப்போஸ் ப்ரைஸ் வந்து இது ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சுன்னா ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகுது 4 hourல. கரெக்டாக? ஸோ ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகிடுச்சு மீன்ஸ் நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே போகும்னா இந்த லோஸ் போயிடும். ஸோ ஒன்ஸ் இங்கே ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகிட்டாலே போகிறோம், ப்ரைஸ் என்ன பண்ணும், அதுக்கு அப்போசிங் லிக்விடிட்டி தான் போய் டார்கெட் பண்ணும். லைக் இந்த ஸ்விங் லோ அண்ட் ஃபைனலாக பார்த்தா இந்த லோ. கரெக்டாக? ஓகே. அந்த டேக்கு வந்து என்னோட இன்வாலிடேஷன் வந்து எங்கே இருக்குன்னா இந்த 4 hour எஃப்இஜி. கரெக்டாக? ஸோ அந்த டே வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே ட்ரேட் ஆகணும். அந்த இடத்துல எனக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக இருந்ததுன்னா 9 AMக்கு வந்து நான் ஏதாச்சும் ஒரு புல்லிஷ் பிடிஎஃப் ஃபார் எக்ஸாம்பிள் H1 எஃப்இஜி ஆர் 4 hour OB வாட் எவர் ஃபார்ம் ஆயிருந்தால் அந்த இடத்துல நான் ட்ரேட் பார்த்து இந்த ஹைஸை டார்கெட் பண்ணி முடிச்சிருப்பேன் அந்த டே. ஓகேவா? ஸோ பட் என்ன நடந்து சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், கேண்டில் ஓப்பன் ஆனோடனே நமக்கு வந்து அந்த 4 hour எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு. ஸோ அகைன் வந்து நம்ம வந்து இதில் புல்லிஷாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதிலே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து பேரிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து அந்த டேக்கு என்ன டார்கெட் பண்ணேன்னா இந்த லோஸ் தான். இதில் 9 AM தான் நான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 9 AM வரைக்கும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே. ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ கீ லெவலில் இருக்குது 4 hour ஐஎஃப்இஜி. ஸோ என்னோட டிஓவில் வந்து இந்த லோஸ் தான், நான் ஹைஸ் டார்கெட் பண்ணல பிகாஸ் எனக்கு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகிடுச்சு 4 hourல. ஸோ இதில் நம்ம வந்து 1 hour போயிடும். ஓகே. ப்ரைஸ் வந்து நமக்கு அந்த 4 hour ஐஎஃப்இஜிலேருந்து கீழே ட்ரேட் ஆகிருக்கு. பட் ஆனால் நான் இப்போ செல் பார்க்குறேன். கரெக்டாக? ஸோ செல் வந்து 9 AM பார்க்குறேன். செல் பார்க்குற மீன்ஸ் அந்த PO3 எப்படி இருக்குன்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படி ட்ரேட் ஆகணும். ஸோ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வைக்கும் போது எனக்கான லிக்விடிட்டிஸ் வந்து நான் பார்ப்பேன். இப்போ 9 AMக்கு வந்து லிக்விடிட்டின்னு பார்க்கும்போது 8 AM ஹை இருக்குது அண்ட் ஓவரால் இந்த ஹை இருக்குது. ஏன் 8 AM ஹை நான் மார்க் பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு 8 AM ஹையில் எஸ்எம்டி கொடுத்து அதுலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே ஊற்றும். ஸோ அதனால நம்ம வந்து 8 AM ஹையும் மார்க் பண்ணிக்கணும் அண்ட் ஓவரால் இந்த ஹை இருக்குது. ஸோ ப்ரைஸ் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? நான் இதில் வந்து 5 மினிட் போயிருக்கேன். ஓகே. ஸோ இதில் நான் வந்து ஒன்று கிளியர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் செல் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அந்த கேண்டில் வந்து ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் ஹையர் போயிட்டு செல் ஆகணும். ஓப்பன்லேருந்து லோயர் போகக்கூடாது, ஹையர் போயிட்டு வந்து செல் ஆகணும். அப்போ தான் வந்து அது ப்ராப்பர் PO3 இருக்கும் நீங்கள் செல் எடுக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இது எப்பவுமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஒரு செல் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கேண்டில் ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் மேலே போகுதா இல்லை கீழே போகுதான்னு சொல்லிட்டு அதிலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கிளியர் ஆயிரும். ஓகே. ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி 9 AM ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு அண்ட் வந்து இந்த 8 AMக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் லிக்விடிட்டி வந்து இந்த ஹை தான், விச் மீன்ஸ் 4 AM ஹை. ஸோ ப்ரைஸ் அங்கே எடுத்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுத்தா நம்ம என்ட்ரி போகலாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து அந்த லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் வேணும். இந்த ஐஎஃப்இஜி இல்லைனா வந்து 5 மினிட்ல ஏதாச்சும் எஃப்இஜி கிரியேட் ஆகணும். ஸோ என்ன பண்ணுது பார்ப்போம். ஓகே. ஸோ இதில் பார்த்தோன்னா 940 கேண்டில் வந்து பெரிய கேண்டில் வந்து கீழே செல் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் கேண்டில் பிரிண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். பிகாஸ் நான் இதில் அப்படியே டேரெக்டாக வந்து நான் இங்கே என்ட்ரி எடுத்தேன்னா பெரிய ஸ்டாப் வரும். ஸோ நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகிருக்கேன் 5 மினிட்ல. ஸோ இதில் வந்து நான் என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை. பிகாஸ் அந்த எஃப்இஜி தான் நமக்கு வந்து அந்த எஃப்இஜி தான் ப்ரைஸ் வந்து ஹோல்ட் பண்ணி கீழே தரணும். அங்கேருந்து டார்கெட் வந்து 2 hour வச்சோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா 9 AM வந்து ஹை செட் பண்ணியிருக்கேன். 10 AM வந்து கண்டினியூஷன் பண்ணணும். ஏன்னா ஓவரால் லிக்விடிட்டி நான் எதை பார்க்குறேன், இந்த லோஸ் பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து அது டிவி போச்சான்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஃபைனலாக நமக்கு டிபி போயிடுச்சு அண்ட் நம்மளோட டிஓலும் ப்ரைஸ் எடுத்துருச்சு. ஸோ தட்ஸ் இட். திஸ் ஹவு ஐ பிளான் த ட்ரேட் இன் மண்டே. ஓகேவா? எனக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று நம்ம டியூஸ்டே பார்ப்போம். அதில் நம்ம என்ட்ரி எங்கே எடுத்தோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஓவரால் டெய்லியில் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து பேரிஷாக தான் இருக்குது. மண்டே ஸ்லோஸ் தான் நம்ம டார்கெட் பார்த்துருப்போம். 9 AM வந்து நமக்கு என்ட்ரி எங்கே கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. நம்ம வந்து 4 ஹவர் சார்ட் போயிடுவோம். அதுலேருந்து 1 ஹவர் கேண்டில் போவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ஒரு கேண்டில் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 4 ஹவரில் தெரியுதா? இந்த லோ அண்ட் இந்த ஹை. ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, திஸ் இஸ் 2 AM. ஓகே. ஸோ 2 AM வந்து இங்கே இருக்குது. ஸோ 6 AM கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு இங்கே லோ செட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ஹையர் போகும். அது ஒரு பிளான். 4 ஹவரில் பார்க்கும்போது இதுதான் பிளான். ஏன்னா நமக்கு வந்து இங்கே 4 ஹவர் எஃப்இஜி இருக்குது அண்ட் 4 ஹவரில் நமக்கு ஒரு ஐஎஃப்இஜியும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த 2 பீரியடுமே ப்ரைஸ் வந்து ஹோல்ட் பண்ணி மேலே போகணும். ஸோ இதில் 1 ஹவர் கேண்டில் நமக்கு எங்கே என்ட்ரி கொடுத்துன்னு சொல்லி பார்ப்போம். 1 ஹவரில் பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஷாப்பியாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஹை அண்ட் இந்த லோக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து மாறிட்டு இருக்குது. தெரியுதா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணேன், பைஸ் தான் நான் பார்க்குறேன். விச் மீன்ஸ் இந்த ஹைஸ் தான் நான் வந்து டார்கெட் பார்க்குறேன். அது ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால. பட் ஆனால் வந்து எனக்கு ப்ராப்பரான லிக்விடிட்டி எதுவுமே வந்து இல்லை. 9 AM இப்படி ஓப்பன் ஆகிட்டு இப்படி போச்சுன்னா அந்த என்ட்ரி வந்து ப்ராப்பராக இருந்திருக்காது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், ஸோ லோஸ் தான் எடுக்கும் 9 AM. அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4 ஹவர் லோ அண்ட் ஃபைனலாக வந்து அந்த கரண்ட் டே லோ. ஸோ இதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு தான் ப்ரைஸ் வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன் அதை பார்த்தோன்னா, எனக்கு வந்து இங்கே டைனியாக ஒரு எஃப்இஜி இருக்கும். 1 ஹவரில் அது தெரியுதா? அன்ஃபில்டு எஃப்இஜி. ஸோ அதுலேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும் பார்த்தேன். இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா இந்த ஹைஸ் டு லோ நம்ம கரெக்டாக இந்த லோ வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டில் வருது. கரெக்டாக. ஸோ நான் வந்து எதிர்பார்த்தது வந்து ஃபஸ்ட் இந்த லோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லோ. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, 9 AM ஆக்சுவல் நான் செல் எடுத்திருந்தேன். அதுவும் வந்து ப்ரீ மார்க்கெட் செல். ஸோ நமக்கு 1 ஹவரில் எஸ்எம்டி இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டு என்னென்னா, எனக்கு எஸ்எம்டி இருக்குது அண்ட் வந்து ப்ரைஸ் வந்து லோஸ் எடுத்து தான் வந்து ஹையர் போகணும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸில் நான் என்ன பண்ணேன், 9 AM செல் பார்த்தேன். அண்ட் ஓவராலாக வந்து எனக்கு பை ஐடியா தான். இந்த லோலேருந்து நமக்கு பை செட்டம் கொடுத்தது. பட் ஆனால் வந்து நான் அந்த இடத்துல செல் எடுத்துகிட்டு அந்த டேவை முடிச்சிட்டேன். ஸோ அதை காமிக்கிறேன். என்னோட இன்வாலுவேஷன் வந்து இந்த எஃப்இஜி ப்ரைஸ் வந்து இது ஐஎஃப்இஜி போனோடனே செல் போகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஓகே. ஆக்சுவலி நமக்கு வந்து 9.5 வந்து நமக்கு வந்து ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு. நான் இந்த இடத்துல என்ட்ரி போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை, டார்கெட் வந்து இந்த லோ. ஸோ நியர்லி எனக்கு 3 hour வந்து இந்த ட்ரேடில். ஸோ பார்ப்போம். சரிதா? ஸோ இதில் ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்தது. 9:30 ஓப்பன் ஆகிட்டு நம்ம டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம பிளான் பண்ண 1 hour எஃப்இஜி இருக்குல்ல, அதுலேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி அந்த டார்கெட் அடிச்சிருக்கு. ஸோ 2 சைடுமே நம்ம வந்து அன்றைக்கி டிபி பார்த்துருப்போம். பட் அந்த செல்லோட அந்த டேவை நான் முடிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலி இந்த ட்ரேட் நான் எப்போ எடுத்துகிட்டு போனேன்னா, அந்த டே வந்து ஆக்சுவலி நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். லைக் சொன்னேன்ல, ஃபீவர் இருந்ததுன்னு சொல்லிட்டு, அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணிவிட்டு டிபி முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ஒரு ஏகப்பட்ட கோளாறு ஆகிடுச்சு. ட்ரிப்ஸ்லாம் ஏற்றினாங்க. எனக்கு ரொம்ப எனர்ஜி டவுன் ஆகிடுச்சு. ஸோ அந்த ட்ரேடை முடிச்சுட்டு தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன் அன்றைக்கி. அப்புறம் வந்து பார்த்தா நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த லோவில் வந்து நமக்கு ப்ரைஸும் ஹையர் போயிருந்தது. ஸோ திஸ் ஹவு த டியூஸ்டே எண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெனஸ்டே வந்து நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து எங்கே என்ட்ரி கொடுத்ததுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ வெனஸ்டேக்கு நான் என்ன பிளான் பண்ணால், ப்ரைஸ் வந்து லைக் டியூஸ்டே வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அகைன் என்னோட டார்கெட் வந்து வெனஸ்டேக்கு என்ன இருந்ததுன்னா, இந்த ஹை அண்ட் நம்ம ஃபைனலாக ஒன்று பார்த்தோம் தெரியுமா, டெய்லியில் வந்து ரேஞ்ச் கேண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹை. ஸோ இதுதான் என்னோட வெனஸ்டே டார்கெட். ஸோ அதில் வந்து நமக்கு எங்கே என்ட்ரி கொடுத்தோன்னு சொல்லிட்டு 9 AM கேண்டில் பார்ப்போம். அது பிஃபோர் வந்து 4 hour சார்ட் பார்த்துட்டு போவோம். ஓகே. ஸோ வெனஸ்டே பொறுத்த வரைக்கும் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ப்ரைஸ் வந்து ஹையர் தான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக ஹையர் எதிர்பார்க்கும் போது என்னோட கீழே உள்ள இந்த 4 hour எஃப்இஜி நமக்கு ஆக்சுவலாக இந்த 4 hour எஃப்இஜியில் வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு எஸ்எம்டி கொடுத்தது. தெரியுதா? 22 வந்து நமக்கு வந்து லோ அங்கே செட் பண்ணியிருக்கேன் அந்த எஃப்இஜியில். ஸோ டே லோ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் ஹையர் தான் எதிர்பார்க்குறேன். ஹையர் எதிர்பார்த்தாலும் எனக்கு எதனா கீ லெவல் இருக்கான்னு பார்க்கணும். கீ லெவல் பார்க்கும்போது நமக்கு வந்து 4 hour இப்போதைக்கு எதுவும் கீ லெவல் இல்லை. பிகாஸ் 2 AM வந்து நமக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி வச்சுருந்தா 6 AM கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இந்த கீ லெவலில் வந்து டேப் பண்ணோடனே ஹையர் டார்கெட் பார்த்துருக்கலாம். பட் ஆனால் நமக்கு வந்து அங்கே கீ லெவல் இல்லை. ஸோ ஓகேவா? ஸோ 1 hourல நமக்கு ஏதாச்சும் கீ லெவல் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இதில் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து நமக்கு இங்கே லோ செட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஓகேவா?
அண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை வந்து ஸோ லைக் வந்து ஒரு பை சேல் லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஓகே, ஃபைனல் டார்கெட் வந்து இந்த ஹைஸ் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ 9 AM வந்து என்ன பிளான்னா ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தான். ஸோ லோ வச்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும். என்னோட கீ லெவலில் வந்து நான் என்ன இங்கே பார்க்குறேன்னா இந்த எஃப்இஜி லைக் 1 hour எஃப்இஜி அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து இங்கே இருக்க 1 hour ஐஎஃப்இஜி. ஸோ 9:30க்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து இதில் எங்கே லோ செட் பண்ணுது பார்ப்போம். அண்ட் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, டைனி எஃப்இஜி. அண்ட் ஓவராலாக இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ என்ன ப்ரோ இவ்வளோ பிடிஎஸ் போட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இது வந்து இவ்வளோ பிடிஎஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காச்சும் கொடுக்கும் பார்ப்போம். ஓகே, பட் ஆனால் வந்து வெனஸ்டே நான் வந்து என்கியூ ட்ரேட் பண்ணல, கோல்டு நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். அதோட ட்ரேட் பிரேக் டவுன் வந்து என்னோட ட்விட்டர் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நான் வந்து ஏஷியா வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் கரெக்டாக தர மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் பார்ப்போம் என்ட்ரி எங்கே கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த டே வந்து நம்ம பிளான் பண்ண எந்த கீழோலுமே டேப் ஆகலை. அது அப்படியே வந்து ப்ரைஸ் பறந்துருக்கு தெரியுதா 9:30. ஸோ இந்த மாதிரி டேயில் வந்து நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து ரஷ் பண்ணவே கூடாது. வை பிகாஸ் ப்ரைஸ் லோ செட் பண்ண விட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும் எப்பயுமே. அது இல்லாமல் நீங்கள் இந்த ஓடுற வண்டியில் ஏறினீங்கன்னா இதில் டக்குன்னு என்ட்ரி எடுத்தோன்னே ப்ரைஸ் என்ன பண்ணும், அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்து அந்த லோ எடுத்துகிட்டு போகும். ஸோ எதுக்கு அது தேவையில்லாம வேலை. ஸோ நல்ல வேலை நான் வந்து அன்றைக்கி வந்து கோல்டில் வந்து ட்ரேட் எடுத்தேன். ஸோ லெட்ஸ் சி அந்த டார்கெட் வந்து அப்படியே போய் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ போகிறோம். ஓகேவா, டார்கெட் போச்சா இல்லையான்னு தெரில. பட் ஆனால் அந்த டேக்கான புஷ் வந்து இவ்வளோ பெருசு முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து நான் என்ட்ரி எதுவும் எடுக்கலை. ஸோ இதில் யார் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பிகாஸ் நான் எடுக்கல அதில். ஸோ நான் லெட்ஸ் see the Thursday price action. ஓகே, ஸோ நான் வெனஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஹைஸ் அண்ட் இந்த ஹைஸ் ஓவரால் லிக்விடிட்டி எடுத்துருச்சு. அண்ட் தேர்ஸ்டேக்கு நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா திருப்பி ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் தான் எதிர்பார்த்தேன். ஹையர் போய்கிட்டு லைக் வந்து அந்த டே ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே சொல்லணும், தேர்ஸ்டே ஓப்பன் ஆகிட்டு இதுக்குள்ளே எதனா லோ செட் பண்ணிவிட்டு இந்த ஹை எடுக்காமல் இருந்தால் என்ஒய் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வைக்கலாம். இஃப் சப்போஸ் அந்த ஹை எடுத்து ப்ரைஸ் உள்ளே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு இங்கே வந்து சம்திங் ஷிஃப்ட் எதனா கொடுத்துருந்தா நான் லோஸ் டார்கெட் பண்ணிருப்பேன் அந்த டேக்கு. ஒய் பிகாஸ் 2 நாள் வந்து நமக்கு வந்து ஒரு புஷ் இருந்துருச்சு. ஸோ அகைன் வந்து ஒரு புஷ் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது, சம் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டே நான் அப்படி தான் பிளான் பண்ணேன். இதில் வந்து நமக்கு 9 AM வந்து என்ன கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ஹை நம்ம வந்து பிளான் பண்ணோம்ல, விச் மீன்ஸ் வெனஸ்டே ஹை. அந்த ஹையை வந்து ஒய்எம் வந்து எடுத்துருச்சு. ஸோ இது ஐ திங்க் அந்த என்ஒய்ஏஎம் தான் நான் பார்த்தேன். இந்த ஹை எடுத்துருச்சு, ஆனால் வந்து இஎஸ் வந்து இந்த ஹை எடுக்கலை தெரியுதா, இஎஸும் எடுக்கலை அண்ட் நமக்கு வந்து என்கியூவும் எடுக்கலை. ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து 9 AMக்கு என்ன பிளானாக இருக்கும்னா ஒய்எம் வந்து இந்த ஹை எடுத்துருச்சு, ஸோ எஸ்எம்டி வச்சிருச்சு. என்கியூ வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் 9 AM ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இங்கே செல் ஆகணும். ஓகேவா, ஸோ செல் ஆனதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக அந்த 9 AM செல்லு நான் என்ட்ரி போகலை இந்த இடத்துல. ஏன் போகலைன்னா பெருசாக எனக்கு வந்து இங்கே வந்து பிஃபோர் ஆர்டர் ஃபார் ஷிஃப்ட் இல்லை அந்த எஸ்எம்டி கன்ஃபார்ம் பண்ணுறதுனால. ஸோ இதில் நான் என்ன பண்ணேன், 9 AM ட்ரேட் ஆகட்டும், நம்ம 10 AM ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ அது ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ரீசனும் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் 9 AM ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் அப்படியே ட்ராப் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ ட்ராப் ஆகும்போது இதில் நான் வந்து என்ட்ரியே போகலை, நான் வந்து வெயிட் பண்ணேன். நமக்கு இங்கே பார்த்தா தெரியும் ஒய்எம் அப்போ தான் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஷிஃப்ட் ஆகுது மீன்ஸ் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ நமக்கு வந்து இங்கே என்கியூவும் இஎஸும் செல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது அசெட் சிங்க்ரனைசேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். இதில் வந்து என்கியூ வந்து லீடிங் அசெட்டாக இருக்குது, அப்புறம் வந்து இஎஸ் மிடில் அசெட்டாக இருக்குது அண்டு ஒய்எம் வந்து லேகிங் அசெட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த லேகிங் அசெட் என்ன பண்ணோன்னா இது இப்போ தான் செல் ஆகிறதுக்கு ரெடி ஆகுது, ஆனால் பிஃபோர் 2 பேர் வந்து செல் ஆகிடுச்சு. ஸோ இதில் டேரெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு ஒய்எம்மில் வந்து நான் செல் பண்ணேன், இந்த லோஸ் வந்து டார்கெட் பண்ணி. ஐ திங்க் இந்த லோ நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த லோஸ் வச்சேன். எனக்கு ஆக்சுவலி 3 hour கிட்ட வந்தது. ஓகே, அது அந்த செட்டப்பும் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் நான் இதில் 5 minute போயிட்டேன். போய்கிட்டு எனக்கு இங்கே வந்து 5 minute நமக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. விச் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு அண்ட் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வச்சுருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், 10 AM அப்படியே என்ட்ரி அடிச்சிட்டேன். இந்த ஆர்டர் பிளாக் போட்டு ஸ்டாப் வந்து இவ்வளோ தூரம் வச்சுட்டு டார்கெட் வந்து இந்த லோ. ஓகே, அழகாக எனக்கு வந்து 3 hour கொடுத்தது அந்த ட்ரேட். ஃபைனலாக நமக்கு வந்து டிபி அடிச்சிடுச்சு. ஸோ இந்த செட்டப் தான் வந்து நான் தேர்ஸ்டே எடுத்திருந்தேன். சிம்பிள் லாஜிக் தான், பெருசாக எதுவும் காம்ப்ளிகேஷன் கிடையாது. அந்த டே வந்து நான் ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அதேமாதிரி நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஆச்சு. பட் ஆனால் என்கியூவில் நான் ட்ரேட் போகல, ஒய்எம்மில் போனேன். ஓகேவா, நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பெருசாக இதில் குழப்பம் வரும்போல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடேயோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ பார்ப்போம். ஓகே, ஃப்ரைடேவுக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நமக்கு இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்குது தேர்ஸ்டே ஹையில். ஸோ ஃப்ரைடே வந்து செல் ஆகும் தான் எதிர்பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து தேர்ஸ்டே லோ அண்ட் ஃபைனலாக வந்து இந்த ஸ்விங் லோஸ். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே ஃப்ரைடேயில் எங்கே என்ட்ரி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இந்த ஹை அண்ட் இந்த லோக்குள்ளே. ஸோ இதில் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் 6 AM வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த ஹை எடுத்துகிட்டு அங்கேருந்து இந்த லோஸ் வரைக்கும் செல் ஆகணும். ஸோ அதுதான் பிளான். ஸோ 1 hour போயிடுவோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பிளான் பண்ண டிஓவில் வந்து 8 AM எடுத்துடுச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு டிஓவில் எடுத்ததுனால நான் 9 AM வந்து ட்ரேட் பண்ணலை ஃப்ரைடே. பட் ஆனால் ஜஸ்ட் வாட்ச் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, ஸோ 9 AM வந்து நம்ம பை செட்டப் கொடுக்குதான்னு பார்த்தேன். ஏன் பை செட்டப்னா ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் லோ எடுத்துச்சு. ஸோ பை சைட் லிக்விட் வந்து பேர் பண்ணலை. ஸோ ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ஹையர் போகும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் 9 AMக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன பிளானாக இருந்ததுன்னா காமிக்கிறேன். பட் ஆனால் அந்த என்ட்ரி எடுக்கல, ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தாலே நமக்கு தெரியுது ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இந்த ஹை அண்ட் இந்த லோ. ஸோ 9:30 வந்து லோ செட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி போகலாம். ஸோ அப்படி தான் நான் பார்த்தேன் அன்றைக்கி. ஆக்சுவலி இதில் வந்து ஏகப்பட்ட பேர் ட்ராப் ஆகியிருந்தாங்க. ப்ரைஸிங் வந்து ஓப்பன்லேருந்தே வந்து மேலே போயிருந்தது. நமக்கு பெருசாக எஸ்எம்டியும் எதுவும் இல்லை இந்த லோஸில், தெரியுதா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணும்போது நமக்கு 940 வந்து அழகாக வந்து அந்த லோஸ் எடுத்துருக்கோம். அகைன் இருங்க காமிக்கிறேன். ஸோ 940 வந்து லோஸ் எடுக்குது. இதில் எல்லாமே லோஸ் எடுத்துருந்தது. பட் ஆனால் எங்கள் ப்ரைஸ் ஷிஃப்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த 5 minute FEG வந்து ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணுது. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கா. ஸோ இதில் வந்து 1 minute நான் ஸ்டடி பண்ணேன். ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த FEG IFEG ஆனால் நம்ம என்ட்ரி போடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். இது நான் பேப்பர் ட்ரேட் தான் எடுத்தேன் அன்றைக்கி. ஆக்சுவலாக லைவில் எதுவும் ட்ரேட் பண்ணலை. ஸ்டோரி போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில். இங்கேருந்து நம்ம 2 hour மட்டும் டைம் பண்ணுவோம். 2 hour ஆர் டே ஓப்பன் இருக்கும். 2 hour கரெக்டாக நமக்கு வந்து 2 hour வருது. ஸோ அதில் வரைக்கும் டார்கெட் பார்ப்போம். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து இங்கே டிபி அடிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து நான் ஃப்ரைடே பார்த்தது. பட் ஆனால் என்ட்ரி எடுக்கலை. ஸோ நான் லெட்ஸ் see the next week ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ மண்டேக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, டே கேண்டில் எதுவும் பெருசாக கிளியராக இல்லை, தெரியுதா? ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக 4 hour போயிடுவோம். அங்கே நமக்கு வந்து எங்கே என்ட்ரி கொடுத்தோன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, 4 hourல ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே செல்லாக இருக்குது. ஓகேவா? அண்ட் 4 hourல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கேண்டில், இந்த லோ அண்ட் இந்த ஹை. ஸோ ப்ரைஸ் இந்த க்ளோசிங் வச்சு தான் நான் அதுவும் முடிவு பண்ணேன். ஏன் அதை வந்து ப்ரோ இந்த லோஸ் டு ஹைஸ் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த PO3ல ஒரு ஆன்சர் கிடச்சிது. ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு ஹை வச்சுட்டு இப்படி கீழே டவுன் க்ளோஸாக வச்சுருந்தா நான் அகைன் செல் சைடு தான் இருந்திருப்பேன். ஆனால் கேண்டில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்களேன். லைக் அந்த 2 AM கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு லோ செட் பண்ணிவிட்டு ஹை செட் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ப்ரைஸ் நான் வந்து இப்போ புல்லிஷாக இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாஸாக இருக்கும். லைக் ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஸ்ட்ரென்த் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் பண்ணலாம். 6 AM வந்து ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தான் வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து இந்த ஹை. ஸோ லோஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம 1 hourல போயிட்டு இங்கே எதனா கீ லெவல் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ராப்பராக பார்த்தா நமக்கு இங்கே ஒரு 1 hourல ஒரு கீ லெவலும் இருக்குது. என்ன தான் இந்த 1 hour FEG. ஸோ அதில் இருந்தால் நான் வந்து லாங் செட்டப் பார்த்தேன் 9 AM. இதில் நமக்கு 8 AM வந்து லோஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ட்ரேட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே SMT வச்சுருந்தது YM கூட, தெரியுதா? இந்த லோஸ் வந்து YM எடுக்கலை. ஸோ இங்கே லோஸ் எடுத்துருச்சு, SMT இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பிளான் பண்ணேன், 9 AM வந்து ஓப்பன் ஆகிட்டு லோ வைக்கும் போது என்ட்ரி அடிக்கலாம். ஸோ பை செட்டப் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆக்சுவலி இங்கே வந்து நான் 1 minute போயிட்டேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ப்ரைஸ் அகைன் ஓப்பன்லேருந்து ஒரு ரேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த ஹை அண்ட் இந்த லோ. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இந்த லோ வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து SMT வச்ச லோ. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லோவை எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து 9 AM லோ எடுத்துகிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் எதனா வச்சுதுன்னா அதில் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஐ திங்க் இந்த இடத்துல வந்து 9:30 ஓப்பன் ஆகி இந்த லோ எடுக்குதுல்ல, இந்த லோ எடுக்கும் போதே நான் வந்து ட்ரேட் பிளேஸ் ஆகிட்டேன். இந்த இடத்துல சம்திங் என்ட்ரி எனக்கு பிளேஸ் ஆகிடுச்சு. போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் அந்த லோ, டார்கெட் வந்து இந்த ஹை. ஓகேவா? ஓகே, ஸோ எனக்கு வந்து ஈஸியாக வந்து டார்கெட் அடிச்சிடுச்சு. ஸோ இதுதான் நான் வந்து மண்டே எடுத்த ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே பார்ப்போம். ஸோ டியூஸ்டே வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ப்ரைஸ் வந்து இப்போ புலிஷாக இருக்குது.
ஓகே. புல்லிஷ் க்ளோஸ் இருக்குது. ஸோ டியூஸ்டேக்கு வந்து இந்த 2 ஹைஸ் தான் ஃபஸ்ட்டு நான் டார்கெட்டாக வைக்கிறேன். பெருசாக எனக்கு வந்து வேறு எதுவும் டார்கெட் இல்லை. ஏன்னா டெய்லியில் எனக்கு எதுவும் ஆர்டர் ஃப்ளோ தெரியல. ஸோ நம்ம வந்து 4 ஹவர் போயிடுவோம். நம்ம ஹைஸ் வந்து டார்கெட் பார்த்தோம் சொன்னல, அந்த ஹைஸும் எடுக்கலை ப்ரைஸு. ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து ட்ரேட் ஆகிடுச்சு. இந்த லோஸ் வந்து எடுத்திருக்கு. அண்ட் ஆர்டர் ஃப்ளோவும் இப்போ பேரிஷில் இருக்குது. ஸோ இது வந்து 2 AM. ஸோ 6 AMக்கு என்ன ப்ரோ பிளான் பண்ணியிருக்கலாம்? எந்த பிளானுமே இல்லை. ஏன்னா 6 AMோட டார்கெட்டே நம்ம எந்த லோஸ் தான் வச்சுருக்க முடியும். அண்ட் வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன்லேருந்து கீழே ட்ரேட் ஆகிருக்கு. இதில் 9 AM வந்து நான் எங்கே என்ட்ரி எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து நம்ம பிளான் பண்ண லோவும் வந்து ப்ரைஸ் எடுத்துருச்சு. ஓகேவா? அந்த 4 ஹவர் லோ. ஸோ இதில் நான் என்ன டார்கெட் பண்ணேன்னா, ஸோ ப்ரைஸ் ஓப்பன் வந்து இங்கே ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் எடுக்கலாம் அப்படி சொல்லி தான் பிளான். ஏன்னா இதில் வந்து நம்ம கண்டினியூஷன் திருப்பி எடுக்க முடியாது. கண்டினியூஷன் எடுக்கணும்னா ப்ரைஸ் அகைன் வந்து ஒரு லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து செல் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பிளான் பண்ணேன்னா 9 AM வந்து ட்ரேட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ட்ரேட் பிளான் பண்ணேன். ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். பிகாஸ் இந்த லோ எடுத்துருச்சு. ஆனால் எனக்கு இந்த லோலையும் ஒரு கண் இருந்தது. 2 பிளான் ஆக்சுவலி. பிளான் என்னென்னா 8 AM லோ எடுத்துகிட்டு நமக்கு வந்து பை கொடுத்ததுன்னா அதுலேருந்து நம்ம என்ட்ரி வந்து 9:30 வந்து ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் கொடுத்ததுன்னா என்ட்ரி எடுக்கலாம். டார்கெட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹை வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். இது ஆக்சுவலி எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க. இது வந்து ப்ரீ மார்க்கெட்டே நான் எக்ஸிக்யூஷன் பண்ணேன். ஐ திங்க் 9:15 1 மினிட் போயிடுவோம் இருங்க. ஏன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 8 AM ஹை, இந்த ஹை அண்ட் ஓவராலாக வந்து லண்டன் ஹை, அதுதான் பிளான். ஓகே. ஸோ இதில் வந்து நான் 1 மினிட்டில் தான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ அதையும் காமிக்கிறேன். ஓகே. நான் அதில் வந்து எங்கே என்ட்ரி எடுத்தேன்னா நமக்கு வந்து எஸ்எம்டி வந்து இந்த லோ வைக்கிது. விச் மீன்ஸ் 9:11 வந்து நமக்கு எஸ்எம்டி வருது தெரியுதா, ஒய்எம் கூட. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1 மினிட்ல ஐஎஃப்இஜி ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ட்ரி போகலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். இந்த ஐஎஃப்இஜி ஓகே. எனக்கு அந்த டே வந்து 2 hour கொடுத்தது. பட் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணல. ஏன் க்ளோஸ் பண்ணலன்னா ரிஸ்க் வந்து நான் கம்மியாக வச்சுட்டேன். ப்ரீ மார்க்கெட் எடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு. எப்பயும் ரிஸ்க் வைக்கிற இடத்துல வந்து 400 ரிஸ்க் வைப்போனா அங்கே 200 தான் வச்சேன். ஸோ அதனால் எனக்கு வந்து டிபி வந்து கம்மியாக வந்தது. 2 hour வந்தாலும் எனக்கு ஓவரால் டார்கெட் வரலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 4 hour எய்ம் பண்ணேன் அன்றைக்கி. ஓகே. பட் ஆனால் இதை மட்டும் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து அந்த டே ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும். பட் ஐ க்ளோஸ்ட் வித் பிரேக் ஈவன் ஆன் த டே. ஓகே. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் நமக்கு ப்ரைஸ் வந்து ஹையர் தான் புஷ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து 9:30 வந்து நமக்கு வந்து ஹையர் போயிடுச்சு. ஸோ போனேன் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் ஒன் மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணிவிட்டு ஸோ மேலே போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா எனக்கு வந்து பிரேக் ஒன் அடிச்சிச்சு தெரியுதா. ஸோ அப்படியே வந்து அந்த டேவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம பிளான் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு இந்த லோஸ் இருந்து போகும்னு சொன்னல, அது எஸ்எம்டி கொடுத்து போயிருன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணேன். அந்த ஹைஸ் வந்து ஸ்ட்ராங்காக உடைக்கும் போது சரி ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் ஒரு இன்னொரு பிளான் சொன்னல, இந்த லோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அந்த லோ வந்து எடுத்துகிட்டு 10 AM 11 AM நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கோம் பை சைடுக்கு. அதுவும் காமிக்கிறேன் சரிதா. ஸோ இங்கேருந்து பிளான் பண்ணோம்ல, லைக் இந்த லோஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ஹையர் இந்த லண்டன் ஹை வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது 8 AM ஹை வரைக்கும் தான் போயிடுச்சு. ஸோ அகைன் வந்து இந்த லோ எடுத்துகிட்டு ஃபைனலாக நம்ம பிளான் பண்ண டியோவில் எடுத்துருச்சு. ஸோ டியூஸ்டே வந்து எனக்கு பிரேக் ஒன்று தான் முடிஞ்சது. அண்ட் வெனஸ்டே வந்து நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகே. வெனஸ்டேக்கு வந்து என்ன பிளானாக இருந்ததுன்னா நமக்கு ஆக்சுவலி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு எஸ்எம்டி இருந்தது. அதை இங்கே பார்த்தாலே தெரியும். இஎஸ் வந்து இந்த டே லோ இருக்குல்ல, விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் வீக் லோன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீக்கும் அந்த லோ Feb 6th லோவில் வந்து நமக்கு ஒரு எஸ்எம்டி இருக்குது தெரியுதா. டியூஸ்டே வந்து அங்கே லோ செட் பண்ண மாதிரி எனக்கு எஸ்எம்டி பார்த்தேன். அண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் மாதிரி இருந்ததா. ஸோ நான் வந்து வெனஸ்டே வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஹையர் தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஹை விச் மீன்ஸ் டியூஸ்டே அண்ட் மண்டே ஹை. ஸோ இதுதான் என்னோடய டார்கெட்ஸ். இதில் 4 hour போயிடுவோம். ஓகே. ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது 2 AM வந்து நமக்கு வந்து புல்லிஷ் க்ளோஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இங்கே லோ வந்துட்டு ஒரு ஓபி வச்சிச்சு 4 hour. ஸோ 6 AM வந்து என்ன பிளான், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தான். இந்த ஹை வந்து டார்கெட் பார்க்குறோம். தட்ஸ் இட். ஓகே. சிம்பிள் க்ளீனாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 1 hour போயிடுவோம். ஓகே. ஸோ இதில் வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலி இதில் வந்து நான் என்ட்ரி எடுக்கலை என்கியூவில். அதுக்கு பதில் கோல்டில் போயிட்டு ஒரு என்ட்ரி எடுத்து எனக்கு பிரேக் ஒன்று ஆச்சு அந்த டே. ஸோ அதுவும் நான் வந்து ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் தெரியும். ஸோ நான் வந்து என்ன வந்து என்னோடய டிஸ்கவுண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து நான் வந்து அவுட்லுக் கொடுத்தேன்னா
நான் பைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஹைஸ் வரைக்கும். பட் எனக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிட்டு அந்த ஹைஸ் போகணும். ஸோ அதோட லிக்விடிட்டி வந்து நான் எதோ மார்க் பண்ணுறேன்னா 7 AM லோ வந்து என்னோடய லிக்விடிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். 10 AM நியூஸ் இருந்ததுன்னா 9:30 வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அது ட்ராப்பாக தான் இருக்கும். 10 AMல தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து செட்டப்பும் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் 9 வந்து ட்ரேட் பண்ணல. பட் ஆனால் வாட்ச் பண்ணேன். ஓகே. ஸோ என்னோடய பிளான் என்னென்னா இந்த லோஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் ஹையர் போகணும். ஓகே. இதில் வந்து நமக்கு வந்து 9 AM வந்து புல்லிஷ் க்ளோஸாக இருக்குது. ஓகே. இந்த லோ எடுக்கலை. பட் ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா ஒய்எம் வந்து அந்த லோ எடுத்தது. இதை வந்து நான் நோட்டே பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஒய்எம் போய் பார்த்தேன். எனக்கு ஒய்எம் அந்த லோ எடுத்துகிட்டு அகைன் 10 AM வந்து நமக்கு வந்து ஹைஸ் வந்து ப்ரைஸ் போயிருக்கும். தெரியுதா? ஓவரால் டியோவில் எடுத்துச்சு. ஸோ பர்ஃபெக்ட் செட்டப் எதில் வந்து க்ளீனாக இருந்ததுன்னா ஒய்எம் தான். ஓகே. இந்த இடத்துல நம்ம எஸ்எம்டி வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு 10 AM வந்து ஓப்பன் லோ ஹை க்ளோஸும் ட்ரேட் பண்ணியிருக்கலாம் 1 மினிட்ல. அது அங்கேயே என்ட்ரி கொடுத்தது. சரிங்க காமிக்கிறேன். தெரியுதா? ஸோ ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு இங்கே மேலே போயிட்டு அகைன் வந்து இங்கே லோ வச்சுட்டு அதில் ஒரு ஐஎஃப்விஜி 1 மினிட்ல. ஸோ ஈஸி செட்டப். ஸோ இதில் இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி போட்டிருந்தாலே ஸ்டாப் லாஸ் இந்த லோ வச்சதுனால உங்களுக்கு ஈஸியாக 2 hour கொடுத்துருச்சு. இந்த இடத்துல அந்த ஹைஸ் எய்ம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 hour வந்திருக்கும். ஓகேவா? என்கியூ நான் அந்த டே ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நான் ட்ரேட் பண்ணல. கோல்டில் வந்து நான் 9 AM ட்ரேட் எடுத்ததுனால ஸோ என்கியூவும் ட்ரேட் பண்ணல, ஒய்எம்மும் ட்ரேட் பண்ணல. இதை அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ வெனஸ்டே வந்து நோ ட்ரேட். இது என்கியூவில் கோல்டில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்து பிரேக் ஆன் ஆச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம தேர்ஸ்டே ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். தேர்ஸ்டே வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா டே கேண்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரைஸ் புலிஷாக இருக்குது. நம்ம பிளான் பண்ண மாதிரி வெனஸ்டே வந்து ஹையர் போயிருக்கு. ஸோ தேர்ஸ்டே நான் என்ன பிளான் பண்ணுறேன், அகைன் வந்து எனக்கு வெனஸ்டே ஹை வந்து ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் ப்ரைஸ் ஸ்டில் புலிஷாக இருந்தால் இந்த ஓவரால் ஹை வந்து என்னோட செகண்ட் டார்கெட். ஓகேவா? ஸோ 4 hour போயிடுவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து தேர்ஸ்டே வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. நான் ப்ரைஸ் ஹையாக தான் எதிர்பார்த்தேன். இந்த எஃப்இஜி வந்து ட்ரேட் ஆகிருக்கு 4 hour எஃப்இஜி. பட் ஆனால் வந்து இந்த 2 AM வந்து ஒரு புல்லிஷ் க்ளோஸ் ஒன்றும் ஸ்ட்ரென்த்தாக வைக்கல. ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே வைக்கல அண்ட் வந்து 4 hour ஓபிங் மேலே வைக்கல. அன்றைக்கி வந்து எனக்கு 2 சைடு வந்து பயாஸ் இருந்தது. என்னென்னா ப்ரைஸ் வந்து 4 hour இன்னும் திரும்பலை. பட் ஆனால் எஃப்இஜி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன நோட் பண்ணுறேன்னா இது ஒரு ரேஞ்ச் கேண்டில் மாதிரி இருந்தது 10 AM இந்த ஹை அண்ட் இந்த லோ. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லோஸ் வந்து எடுக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். அண்டு ஹைஸும் எனக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பிளானாக இருந்தது. 1 hourல போயிடுவோம். ஓகே. ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரைஸ் ஓப்பன்லேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் இங்கே எல்லாமே அலைன் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா 4 hour எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் நமக்கு வந்து 4 hour எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆகலை. அன்டில் ஐஎஃப்இஜி ஆகாத வரைக்கும் நம்ம செல் சைட் பார்க்க மாட்டோம். ஸோ எனக்கு இது 2 பிளான் இருக்குது. ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு இங்கே இருக்க லிக்விட் ஏதாச்சும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போகலாம். இல்லைனா இந்த லோ வந்துட்டு போகணும். ஸோ எனக்கு வந்து 9 AM வந்து எங்கே என்ட்ரி கொடுத்து சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. தேர்ஸ்டே வந்து நான் 9 AM பிளான் பண்ண என்ட்ரி வந்து எனக்கு எங்கே கொடுத்ததுன்னா ஓப்பன்னே ப்ரைஸ் வந்து மேலே பறந்துருச்சு. தெரியும் காமிக்கிறேங்க. 9:30 வந்து நல்லா புஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி போகிறதுக்கு வந்து பயம். ஏன்னா டார்கெட் வந்து நமக்கு இந்த ஹை தான் ஃபஸ்ட் டார்கெட். அந்த டே ஹை தான் அண்ட் ஃபைனலாக அந்த ஓவரால் ஹை ப்ரீவியஸ் டே. ஓகே. ஸோ வந்து இங்கே நான் என்ன பார்த்தேன், சரி எதனா 5 மினிட்ல எதனா எஃப்இஜி கிரியேட் ஆகட்டும் சொல்லி வெயிட் பண்ணேன். ஸோ அழகாக நமக்கு வந்து இங்கே ஒரு 5 மினிட் எஃப்இஜி கிரியேட் ஆகிருக்கு. தெரியுதா? 9:35ல். ஸோ இந்த எஃப்இஜி கிரியேட் ஆனோடனே இதுக்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆக விட்டு 1 மினிட்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி நமக்கு வந்து இங்கே ஒரு என்ட்ரியும் கொடுத்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் வந்து 5 மினிட் எஃப்இஜி உள்ளே இருக்குது. ஓகே. ஸோ ப்ரைஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம டார்கெட் வந்து இந்த ஹைஸ் வந்து டார்கெட் பார்க்கலாம். ஓகே. நமக்கு இங்கே இந்த இடத்துல வந்து 1 மினிட்ல சிஎஸ்டி வச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இங்கே லிமிட் ஆர்டர் போட்டேன். ஸோ லிமிட் ஆர்டர் போட்டு டார்கெட் வந்து 2 hour வச்சேன். ஓகே. ஓகே. நமக்கு வந்து இங்கே டிபி அடிச்சிடுச்சு. ஓகே. தேர்ஸ்டே வந்து இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு பே அவுட் லாக் பண்ணிவிட்டு அந்த டேவை முடிச்சிட்டேன். அண்ட் ஃப்ரைடே வந்து நான் வந்து ஒரு செட்டப் எடுத்தேன். அது வந்து காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஃப்ரைடேக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா ப்ரைஸ் பார்க்கும்போது நமக்கு அழகாக வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது. இந்த ஹை அண்ட் இந்த லோக்குள்ளே. ஸோ ஓகே. 6 AM வந்து டார்கெட்ஸ் வந்து நான் என்ன வைக்கிறேன்னா இந்த லோஸ் தான் வச்சேன். ஸோ நமக்கு வந்து அங்கே என்ட்ரி எங்கே கொடுத்ததுன்னு சொல்லிட்டு 1 hourல பார்ப்போம். ஸோ இது வந்து நமக்கு 9 AM பிஃபோரே வந்து அந்த டார்கெட்ஸ் வந்து எடுத்துடுச்சு. ஐ திங்க் அன்றைக்கி வந்து என்எஃப்பி. ஓகேவா? ஸோ என்எஃப்பி வந்து இந்த எஃப்யூஜல் ட்ரேட் ஆகிட்டு இந்த லோஸ் எடுத்துடுச்சு. ஸோ 9 AMக்கு நான் என்ன பிளான் பண்ணேன், ஸோ லோஸ் எடுத்துடுச்சு, நம்ம வந்து ஹைஸ் டார்கெட் பண்ணுவோம். ஏன் ஹைஸ் டார்கெட் பண்ணுறோன்னா
ப்ரைஸ் ஓவரால் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு நமக்கு கொடுக்கும் 9 AM அப்படி சொல்லிட்டு தான். நான் 9 AM வந்து இங்கே நான் ட்ரேட் பண்ணேன் 1 மினிட்ல. அதையும் காமிக்கிறேன். ஸோ என்ட்ரி எடுத்துட்டு என்னோட டார்கெட் வந்து எது அடிச்சேன்னா இந்த ஸ்விங் ஆகிருக்குல்ல அது வரைக்கும் தான் என்னோட டார்கெட்டு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து என்னோட ஸ்டாப் என்னோட பிரேக் ஒன்று அடிச்சுட்டு வந்து டிபி போயிடுச்சு. அது எங்கே வந்து நான் பிரேக்கை மூவ் பண்ண அதையும் காமிக்கிறேன் இருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்த வந்து நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன். எதுக்கு வெயிட் பண்ணேன்னா 9:30 ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் லோவை ட்ரேட் பண்ணல. லைக் வந்து இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம பை போகலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ ஏன்னா இது வந்து ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. இதில் நான் ட்ரேட் எடுக்கிறது வந்து எப்பயுமே அவாய்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நமக்கு அதேமாரி இந்த லோஸும் ப்ரைஸ் வந்திருக்கா. இந்த லோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல நமக்கு 1 மினிட்ல ஐஎஃப்இஜி ஆகும்போது என்ட்ரி ஆகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி போட்டேன். ஐஎஃப்இஜி ஆயிடுச்சு, எஃப்இஜியும் க்ரியேட் ஆகிடுச்சு. என்ட்ரி போட்டு டார்கெட் வந்து 2 hour. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 2 hour வைக்கல அன்றைக்கி. இந்த ஹைஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணேன். 3 hour கிட்ட வந்தது. ஓகே, ப்ரைஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் மேலே போயிட்டு இருந்தது. ஸோ நான் எப்போ வந்து பிரேக் அண்ட் மூவ் பண்ணேன்னா ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் மேலே போயிட்டு இருக்குது. ஸோ 10 AM ஓப்பன்லேருந்து மேலே போயிடுச்சு. அந்த ஓப்பன்லேருந்து மேலே போகும்போது கொஞ்சம் நான் யோசித்தேன். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் அண்ட் மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா டிபி கிட்ட வந்து போயிடுச்சு சொல்லிட்டு பிரேக் அண்ட் மூவ் பண்ணேன். மூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் வந்து அகைன் வந்து கீழே வந்துட்டு என்னோட டார்கெட் வந்து அடிச்சுது. சரிதா? ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அந்த டார்கெட் அடிச்சிருச்சு. என்னோட பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு போய் அடிச்சது. ஸோ நோ ப்ராப்ளம், பிகாஸ் ப்ரைஸிங் வந்து ரிவர்ஸ் ஆகிருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீக் வந்து கொஞ்சம் க்ரீன்லேயே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ தீஸ் ஆர் த செட்டப்ஸ் ஐ டுக் பாஸ்ட் 2 weeks. ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது ரொம்ப லென்த்தான வீடியோ. ஸோ யார் யார் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க தெரியல. அப்படி லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐசிடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சிப்பேன் எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அண்ட் வந்து ப்ராஃபார்ம்ஸில் வந்து ஏதாச்சும் அக்கௌண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா நான் 3 ஃபார்ம்ட்டு வந்து அஃபிலியேட்டாக இருக்கேன். லூசிட் ட்ரேடிங் அண்ட் ப்ளூ ஆர்டிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் 5 years. இந்த 3 ஃபார்மில் எப்போயாச்சும் நீங்கள் அக்கௌண்ட் வாங்கினீங்கன்னா யூஸ் மை கோட். ஸோ யூ வில் கெட் த டிஸ்கவுண்ட்ஸ். அந்த கரண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து என்னோட கோட் போடும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், வில் see you in next week. Until take care, bye bye.